ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வீடே மணக்கும் காரசாரமான கல்யாண வீட்டு ரசம் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்மளே ஒரு பொடி தயார் பண்ணலாங்க. இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு துவரம்பருப்பு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு வரமிளகா, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மல்லி சேர்க்கணுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பு ரொம்ப மெதுவாக இருக்கட்டும். இதெல்லாம் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. வடச்சட்டியில் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரசம் வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் ஸ்மெல் குறையாமல் இருக்குங்க. நம்ம இப்போ இதோட பூண்டு சேர்த்து அரைச்சி உடனடியாக யூஸ் பண்ணிட போகிறோம். தக்காளி வேக வச்சுட்டு புளி கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க. ரசப்பொடி ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா பூண்டு சேர்க்காமல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியிலே வச்சுக்கோங்க. 1 வீக் மனம் மாறாமல் இருக்குங்க. இந்த வருத்தம் இல்லைங்களா, அது கூட பூண்டு சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதோடு சேர்த்து கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். இது நம்ம டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம். குழந்தைகளுக்கு இந்த ரசம் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த ஒரு அரைக்கிறீங்க பற்றியா அந்த மிளகாய் போடாதீங்க. இந்த ரசம் உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த பருப்பெல்லாம் ஊறி வரும் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டு தாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் கல்யாண வீட்டு ரசம் டேஸ்ட்டில். இந்த ரசம் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இப்போ வச்சுருக்கிறேன். இதை விட கம்மியாக நீங்கள் ரசம் வைக்க போகிறீங்கன்னா பொடி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை. மிளகாய் கட் பண்ணாமல் முழுசாக போட்டிங்கன்னா அளவான காரம் இருக்கும். நல்லா எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறமா கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ரசம் வச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடுங்க. ரசம் அதிகமாக கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆனால் இந்த பருப்பு ரசம் கொதித்தா தப்பில்லை. கொதிக்க தான் அந்த பருப்பு நல்லா வெந்து டேஸ்ட் வரும். சில நாள் சமைக்க பிடிக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கும் பார்த்திங்களா, அப்போ இந்த ஒரு ரசமே போதுங்க. அதில் பருப்பும் சேர்ந்துருக்குது. வடகமோ அப்பளமோ கூட வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ரசம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு வறுவல், ஆம்லெட் இதெல்லாம் நல்ல காம்பினேஷனுங்க. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க. தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் நெய், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். அட்டகாசமான சுவையில் கலர்ஃபுல்லான கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கெஸ்டெல்லாம் வந்திருக்கும் போது நிறைய ரசம் வைக்க வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பொடியை அம்மிக்கல்லில் அரைச்சி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூங்க.